வெல்கம் டு மகிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ் மட்டன் சுக்கா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் மட்டனை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 500 கிராம் மட்டனை ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து மட்டன் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சுக்கா செய்கிறதுனால மட்டன் பாதி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு 2 விசில் விடுறேன். ஒருவேளை மட்டன் ஹார்டாக இருந்தால் நீங்கள் 3 அல்லது 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து மசாலாவுக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா பொருள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் மாற்றி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சுக்காக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 200லேருந்து 250 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை முழுசாக போட்டு இருக்கனால இது நல்லாவே வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடலாம். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டனை இதில் ஆட் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த மட்டன் மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட மட்டன் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மசாலா குக் பண்ணிக்கலாம். ஏன்னா மட்டன் மசாலாவோட மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம சுக்கா பண்ணுறதுனால இன்னும் நல்லா ட்ரை ஆகணுங்க. அதனால் 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணால் போதும்.